சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவை பார்க்கறதுக்காக மீனாவோட அம்மாவும் சத்யாவும் கார் செட்டுக்கு வந்திருக்காங்க. உடனே முத்துவும், என்னத்தை என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நீங்கள் சொல்லியிருந்தா நான் வீட்டுக்கு பேச வந்திருப்பேன்ல. என்ன சத்யா இவ்வளோ தூரமாக அம்மாவை கூப்பிட்டு வரதுன்னு கேட்க, உடனே இங்கே சந்திரா சொல்கிறாங்க, இல்லை மாப்பிள்ள, உங்களை பார்த்து நம்ம வீட்டு விஷயமாக தான் பேசிட்டு போக வந்தேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ல, அது என்னன்னு தான் கேட்குறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை, சீதா எப்பயும் போல் வேலைக்கு போயிட்டா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நானும் பார்த்தேன். சீதாவை இவ்வளோ சீக்கிரமாக எதுக்கு வேலைக்கு அனுப்புனீங்க? டாக்டர் சீதாவை ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல அப்படின்னு முத்து கேட்கும்போது, உடனே சந்திரா சொல்கிறாங்க, அது வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வீட்டில் இருந்தா அங்கே சீதா அழுதுகிட்டே இருக்கா, ஏதோ மன வேதனையில் இருக்க மாதிரி சோகமாக இருக்கா, அதான் வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாளேன்னு நினச்சேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதான், அங்கே சீதா நல்லா படிச்சிருக்கா, நம்ம குடும்பத்துக்காகவே எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா, அவள் வெளியில் வேலைக்கு போனால் தேவையில்லாததை பற்றி யோசிக்க மாட்டா. நீங்கள் செஞ்சதும் சரிதான். ஆமாம், என்னை பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்கன்னா அப்படி எதை பற்றி பேச வந்தீங்கன்னு முத்து கேட்கும்போது, சீதாவோட கல்யாணத்தை பற்றி தான் அப்படின்னு சொல்ல, உடனே சத்யாவும், அது வேற ஒன்றும் இல்லை மாமா, அக்கா என்னவோ ரொம்ப அடம் பிடிக்கிறா, கல்யாணம் பண்ணால் அருணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறா, அப்படி செய்யலைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கா, அதான் அம்மாவை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சத்யா சொல்லும்போது முத்துவுக்கு கோபம் வருது. உடனே சந்திராவை பார்க்குறாங்க. அதுக்கு சந்திராவும், நீங்கள் சொல்லாமல் உங்கள் பேச்சை மீறி இங்கே சீதா ஆசைப்பட்டாலும் அந்த அருணை நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேன் மாப்பிள்ள, உங்கள் முடிவு தான் எங்களோட முடிவு. ஆனால் சீதாவை நினச்சா ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, மனசு ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. இங்கே அருணை கல்யாணம் பண்ணலைன்னா வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ல, சீதா இப்படியே இருந்துருவாளோன்னு எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது, அதான் உங்களை பார்த்துட்டு பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்கிறாங்க. அதான் இதில் பேச ஒன்றும் இல்லை, அருண் உண்மையாகவே நல்ல ஒரு ஆளாக இருந்தால் எனக்கு அவர் மேலே கோவம் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த அருணை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நானே எப்படி சீதாவுக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வைங்கன்னு சொல்ல முடியும்? அருணால் கண்டிப்பாக சீதா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவா, அவள் நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, என் முடிவிலேருந்து நான் மாறலை அப்படின்னு சொல்லும்போது, இங்கே சத்யாவும், மாமா நீங்கள் சொல்லலாம், ஆனால் அக்கா விருப்பப்பட்ட கல்யாணத்தை செஞ்சு வச்சா தானே சீதா சந்தோஷமாக இருப்பா, இப்படியே இருந்தால் அக்கா ஏதாவது முடிவெடுத்துருவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல, அப்படிலாம் நடக்காது, சீதா நல்ல புத்திசாலியான பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் சீதா மீனா மாதிரி கிடையாது, அவள் ரொம்ப தெளிவான ஒரு முடிவை தான் எடுப்பா, நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கல்ல, இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. எவ்வளோ சொன்னாலும் ஏன் இந்த மீனா வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என் மனசு மாறி இருக்கான்னு பார்க்க தான் என் அத்தை வந்துட்டு போகிறாங்க போல், ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் மீனா தான், தன்னுடைய அம்மாவையும் தம்பியவும் அனுப்பி மீனா தான் இப்படி என்கிட்ட பேச வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு முத்துவுக்கு ரொம்ப கோபம் வருது. மீனா பூ கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க, பூ கட்டிகிட்ருக்காங்க. அந்த சமயம் முத்துவும் வீட்டுக்கு வராரு. மீனாவும், என்னங்க இவ்வளோ நேரம் கழித்து வரீங்க, சரி வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல, போதும் மீனா நடிக்காத, நீ முதல்ல நான் சொல்கிறத கேட்பியா கேட்க மாட்டியா, நீ தானே உன் அம்மாவையும் உன் தம்பியவும் கார் செட்டுக்கு அனுப்பி அந்த சீதா அருணோட கல்யாணத்தை பற்றி பேச வச்சது அப்படின்னு முத்து கேட்க, என்னது எங்கள் அம்மா உங்களை பார்க்க வந்தாங்களா, அதுவும் கார் செட்டுக்கு வந்தாங்களா, எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கா ஒன்றும் தெரியாது, சீதாவுக்கு அருணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ என்னென்ன செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும், என் முடிவை நான் தெளிவாக உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் சீதாவுக்கு நான் பார்க்குற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீங்களா ஒரு முடிவெடுத்தா அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, அது மட்டும் இல்லை, நீ பேசி என் மனசை மாற்ற முடியலன்னு உடனே உங்கள் அம்மா மூலமாக என் மனசை மாற்றிடலான்னு நினைக்கிறியா, யார் சொன்னாலும் சீதாவோட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும்னா அது நான் பார்க்குற மாப்பிள்ளைய சீதா கல்யாணம் பண்ணால் மட்டும்தான், அருணை பற்றி போக போக உங்களுக்கே புரிய வரும், அப்போ நீங்கள் என் அருமை என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க, இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு எதுவுமே புரியாது, நீ ஒன்றும் எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம், நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு கோவமாக பேசிட்டு முத்து போன உடனே மீனா கண்கலங்கி நிற்கிறாங்க. நான் எதுவுமே சொல்லலை, இங்கே சீதாவோட நிலைமை என் அம்மாவுக்கும் தம்பிக்கும் தெரிஞ்சிருக்கு, அவங்களே வந்து பேச வந்திருக்காங்க, இதில் கூட என் மேலே தான் தப்பு இருக்குன்னு என் வீட்டுக்காரர் புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு போகிறாரேன்னு மீனா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, ரவி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத, அந்த நீத்துவை பற்றி நான் என்ன நினச்சனோ அதே தான் உங்கள் அம்மா நினைக்கிறாங்க, நீத்துவுக்கு உன் அருமை பெருமை தெரியல, ஆனால் நீத்து எப்பயுமே ஒன்றை புகழ்ந்து பேசுகிற மாதிரி தனக்கு வரக்கூடிய
வீட்டுக்காரர் இந்த ரவி மாதிரியே இருக்கணும்னு உங்கள் அம்மா கிட்ட சொன்னதெல்லாம் அந்த நீத்து உங்கள் அம்மா கிட்ட சொன்னதால் உங்கள் அம்மாவுக்கு நீத்துவை கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ கொஞ்சம் கவனமாகவே இரு. பேசாமல் ரவி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக விடாமல் நீ சீக்கிரமாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு கொடு அப்படின்னு என்கிட்டயே உங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு என் மேலே கோவப்பட்டுட்ருக்க. இப்போ சொல்கிறேன், இன்னும் 2 மாதத்தில் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க தான் போகிறேன். ஏன் நீ உதவி செஞ்சால் அடுத்த மாதமே ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கலாம். ஆனால் நீ தான் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிற. கொஞ்சம் சொன்னா கேளு. ஏன்னா இப்போ நீத்து தான் முயற்சியால் நிறைய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்க அவங்களுக்கு உதவி செய்ய ஒன்றை மாதிரி ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நிறைய வேலையை நீ செய்யணும், ஆனால் லாபம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஒன்னால தான் இந்த ரெஸ்டாரண்ட் இவ்வளோ நல்ல நிலைமைக்கு வந்திருக்குன்னு உன்னை யாரும் புகழ்ந்து பேச போகிறதில்ல. இதே இந்த வேலையை நாம் ஆரம்பிக்க போகிற ரெஸ்டாரண்ட்டில் நீ செஞ்சால் நமக்கு எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ சம்பாதிக்கலாம். நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீத்துவை எனக்கும் பிடிக்கல, உங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கல. உங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டில் போய் நீத்துக்கிட்ட பேசிட்டு வந்ததுலேருந்து நீத்து மேலே அவ்வளோ கோவமாக இருக்காங்க. ஆனால் நீ தான் நீத்து ரொம்ப நல்லவங்கன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற. இப்போ சொல்கிறேன், இப்போ கேளு. நான் சொல்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க எனக்கு நீ உதவி செய்யலைன்னா இனி நான் உன் பேச்சுக்கே நான் வரமாட்டேன். மற்ற வேறு யாரோட உதவியால் நான் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பேன். ஏன்னா என்னோட அருமை உனக்கு புரியணும்ல, என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரவி சொல்கிறாரு, என்னால் கண்டிப்பாக நீ ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு உதவி செய்யவும் முடியாது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் என்றைக்கும் ஓனராக இருக்க மாட்டேன். நான் எங்கே சம்பாதிக்கிறேனோ, எனக்கு எந்த இடத்துல வேலை பார்த்தா நிம்மதின்னு தோணுதோ அங்கே தான் வேலை பார்ப்பேன். எங்கள் அம்மாவும் நீயும் நீத்துவோ புரிஞ்சிக்காம என்னென்னவோ பேசுகிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறேன். எனக்கு தேவையான சம்பளம் எனக்கு கிடைக்குது, அதுவே போதும். உன்னால் முடிஞ்சால் ரெஸ்டாரண்ட்டை நாளைக்கே கூட நீ ஆரம்பிச்சுக்க. ஆனால் கண்டிப்பாக நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக வரவும் மாட்டேன், உனக்கு எந்த உதவியும் செய்யவும் மாட்டேன். என்னால் தான் நீ அந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக நடத்த முடியும். தனியாக உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஸ்ருதி அப்படின்னு ரவி சொன்னதை கேட்டுட்டு ஸ்ருதிக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன சொன்னீங்க? உங்களால் தான் நான் வந்து ரெஸ்டாரண்ட் நடத்த முடியுமா? அப்படி நினைக்க போய் தானே என்னை கண்டுக்காமல் அந்த நீத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. பார்க்க தான் போகிறேன், நான் யாருன்னு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இனி புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறத பற்றி ரவி உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன்னு ரொம்ப கோவமாக ஸ்ருதி சொல்கிறாங்க. இங்கே தன்னுடைய ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போன ஸ்ருதி யோசிக்கிறாங்க, ரவியும் இப்படி சொல்லிட்டான், இனி யார்கிட்ட உதவி கேட்குறது அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. ரவிக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டோம், அதனால் அம்மா அப்பா கிட்ட பணத்தெல்லாம் வாங்கணும், நான் சேர்த்து வச்ச பணத்தை கூட வச்சு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த ரவி எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே ஸ்ருதிக்கு மீனாவோட ஞாபகம் வருது. மீனா பூ கட்டுறதுல மட்டும் இல்லை, அவங்க சமையல்லையும் ரொம்ப நல்லபடியாக திறமையாக சமைச்சு கொடுப்பாங்க, ருசியாக சமைச்சு கொடுப்பாங்க. நாம் ஏன் இந்த ரவியை நம்பிட்டு இருக்கணும்? இதே மீனா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருந்தாங்கன்னா ரவி இருக்கிற ஹோட்டலை விட நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க. ஏன்னா விதவிதமாக சமைக்க மீனாவுக்கு தான் தெரியுமே. மீனாவும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்ட்னர் ஆக்கணும்னா நாம் பணத்தால் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தாலும் மீனா மாதிரி ஒரு திறமையான ஆள் நம்ம கூட இருந்தால் தான் நிறைய சம்பாதிக்க முடியும், லாபம் பார்க்க முடியும். ஏன் பேசாமல் இதை பற்றி நம்ம மீனா கிட்ட பேசக்கூடாது? மீனா இப்போ நிறைய பிரச்சனையில் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கூட இல்லை. அவங்க சம்பாதிக்கிற பணத்தை கூட முத்துவுக்காக கார் வாங்கி கொடுக்கறது, முத்துவுக்காகவே செலவு செய்கிறதுன்னு ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருக்காங்க. மீனாவுக்கு இருக்கிற திறமைக்கு அவங்க வெளியில் வேற எங்கேயாவது வேலைக்கு போனால் கண்டிப்பாக நல்லா சம்பாதிக்கலாம். ஏன்னா அவ்வளோ திறமை மீனா கிட்ட இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா மீனாவுக்கும் நல்ல வருமானம் வரும், நமக்கும் பெரிய லாபம் கிடைக்கும்ல. அப்புறம் எதுக்கு இந்த ரவியை நம்பணும்? வீட்டில் யார் என்ன சொன்னாலும் மீனா கிட்ட பேசி புரிய வச்சு மீனாவால் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டை சீக்கிரமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஸ்ருதியும் முடிவெடுக்கிறாங்க. இங்கே விஜயா ரோகிணி மனோஜோட கடைக்கு கிளம்புறத பார்த்துட்டு, ரோகிணி எங்கே கிளம்புற? அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக? வீட்டு வேலையெல்லாம் மீனா மட்டும்தான் செய்யணுமா? நீ பாட்டுக்கு சாப்பிட்ட கிளம்பி போயிட்டே இருக்கேன்னு கேட்க, இல்லை அது வேற ஒன்றும் இல்லை, மனோஜ் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தான், அவரும் கடைக்கு வரலாம். ஆனால் நான் தான் 2-3 நாள் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தேன். அது எல்லாத்தையும் மனோஜுக்கு சொல்லணும். இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் நான் மனோஜ் கூட சேர்ந்து செஞ்சேன்னா கடையில் நல்ல வருமானம் வரும். அதான் மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்காக மனோஜ் கடைக்கு வரதுக்கு முன்னாடியே கடையை திறக்கலாமேன்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயா ரொம்ப கோவமாக, உனக்குன்னு பார்லர் ஆரம்பித்து கொடுத்தேன், அதை திறந்து நல்ல வருமானம் பார்ப்பேன்னு பார்த்தேன்,
ஆனால் அதுலேயும் ஏமாத்திட்ட. வெறும் ஸ்டாஃபாக மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்க. நீ அந்த மனோஜோட கடையில் லாபம் கிடைக்கிறதுக்காக உதவி செய்ய போறியா? வேண்டவே வேண்டாம். உன்னால் பெரிய வருமானம்லாம் மனோஜுக்கு வராது. அவன் அவமானப்பட்டு தான் நிற்கணும். குடும்பத்தை ஏமாத்துறது பத்தாதா, மனோஜோட கடையிலையும் மனோஜை ஏமாற்ற நினைக்கிறியா? ஏன் உனக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா? மனோஜை ஏமாற்றி கடையில் இருக்க பணத்தை எடுக்கணுன்றதுக்காக தான் போறியா என்ன? நீ பெருசாக எந்த நல்லதும் செய்யலை, செய்யவும் வேண்டாம். அதான் மனோஜுக்கெல்லாம் சரியாயிருச்சுல. அவன் நல்லாவே பேசுவான். கஸ்டமர்கிட்ட பேசி அவன் வேலையை அவன் பார்ப்பான். நீ போய் பார்லரில் இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி இல்லை, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, நான் சொல்கிறத நீ கேளு. கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜோட மனசை மாற்ற கடைக்கு போகலான்னு நினைக்கிறல்ல, அது என்றைக்கும் நடக்கவே நடக்காது. நான் இவ்வளோ சொல்லியும் மனோஜோட கடைப்பக்கம் போயிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த வீட்டில் இருக்கணும்னா நீ உன் வேலையை மட்டும்தான் பார்க்கணும், புரியுதான்னு சொல்ல, உடனே ரோகிணி கண் கலங்கிக்கிட்டே, நான் எங்கேயும் போகலை, நான் பார்லருக்கே போகிறேன். நான் இனி மனோஜ் கூப்பிட்டா கூட அந்த கடை பக்கம் போக மாட்டேன். போதுமா ஆண்டி, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ரோகிணி தன்னுடைய வேலைக்காக கிளம்பி போகிறாங்க. இந்த ரோகிணியவும் மனோஜையும் பிரிக்கலான்னு நினச்சா ரோகிணி கொஞ்சம் கொஞ்சமாக என் பையன் மனோஜோட மனசை மாற்றி இதே வீட்டில் இருந்துடலான்னு நினைக்கிறா. ஆனால் நடக்க விட்டுருவேனா? நீத்து உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணு. 2 3 இல்லை 4 5 ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டுருக்கா. அதனால் அப்படி வசதியான பொண்ணை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டில் இருந்த ரோகிணியை சீக்கிரமாக முதல்ல வெளியில் அனுப்பணும். நான் நினைக்கிறது நடக்கணும்னா மனோஜும் ரோகிணியும் பேசவும் கூடாது, மனோஜ் ரோகிணியை கண்டுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் இப்படி யோசிக்கிறாங்க விஜயா. இங்கே மீனாவும் அங்கே வெளியில் உட்காந்து பூவெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே ஸ்ருதியும், மீனா என்ன செய்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் பூ கொடுக்க போகலையா? உங்களை தான் பார்க்கணும் பேசணும்னு நினச்சேன். மீனா எனக்கு காஃபி தரீங்களா அப்படின்னு சொல்ல, மீனாவும் இருங்க ஸ்ருதி வரேன்னு சொல்லிட்டு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே மீனாவும், என்னாச்சு இன்றைக்கி வேலையிலேருந்து சீக்கிரமே வந்துட்டீங்களேன்னு சொல்ல, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ ரவிக்காக ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன்ல, அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கணும்னு தான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்கேன். அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமான்னு கேட்க, பேசுங்களேன், நான் இப்போ வேலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. மீனா நீங்கள் பூவெல்லாம் கொடுக்குறீங்க, அதன் மூலமாக நீங்கள் நல்லா தான் சம்பாதிக்கிறீங்க. ஆனால் நான் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன்ல, அதில் கொஞ்சம் கூட ரவிக்கு விருப்பமே இல்லை. அதனால் ரவி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஓனராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிக்கிறான். எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். உங்களால் தான் நான் ரெஸ்டாரண்ட்டை பெரிய அளவு கொண்டு போக முடியும் அப்படின்னு ஸ்ருதியும் பேச ஆரம்பிக்க, அதுக்கு மீனா சிரிச்சுக்கிட்டே, என்னங்க சொல்கிறீங்க? என்னால் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை பெரிய அளவு கொண்டு போகணுமா? அது எப்படி என்னால் முடியும்? நானே கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். உங்கள் அளவுலாம் எனக்கு பெருசாக படிப்பும் கிடையாது, பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு சமைக்க தெரியும்ல அப்படின்னு கேட்குறாங்க. சமைக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, அது போதும் மீனா, அந்த ஒரு உதவியை நீங்கள் செஞ்சாலே போதும்னு சொல்லி சிரிக்கிறாங்க. உடனே மீனாவும், என்னதான் இருந்தாலும் ரவிக்கு பிடிக்காமல் இப்படி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ரவி உங்களை சும்மா விட மாட்டார். அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் தனியாக இருந்து இதெல்லாம் செய்ய வேண்டாமே, கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. ரவியே ஒத்துக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு சொல்லும்போது உங்கள் அம்மா கொடுத்த பணத்தை வச்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? அதில் ஏன் உதவியை வேற கேட்குறீங்க? இதெல்லாம் விஜயாத்தை ஏன் உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் கூட உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். என்ன உங்கள் அம்மா அப்பாவுக்கும் பிடிக்காது, விஜயாத்தைக்கும் பிடிக்காது. நான்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் எல்லாரும் சிரிப்பாங்க, ஏளனமாக பேசுவாங்க. அதனால் என்கிட்ட உதவி எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. உடனே ஸ்ருதியும், நான் உங்களை தான் மீனா நம்பி வந்தேன், நீங்களும் என்ன ரவி மாதிரியும் மற்றவங்க மாதிரியும் பேசுகிறீங்களே. நான் உங்களை நம்பி வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும். ரவியை விட நீங்கள் தான் நல்லா சமைப்பீங்க. ரவி என்னை புரிஞ்சுக்கணும். நான் ரவிக்காக தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டை பெரிய அளவில் நான் கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் உதவி செஞ்சே ஆகணும். அப்படி நீங்கள் செஞ்சால் உங்களுக்கும் பணம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் எனக்கும் லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம 2 பேரோட திறமையை பார்த்து ரவி மனசு மாறி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக வருவான். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உதவி செய்வீங்களா மீனான்னு கேட்க, நான் அப்படி ஒத்துக்கிட்டாலும் மற்றவங்க அத்தையை மீறி என்னால் எப்படி வர முடியும்? மற்றவங்களும் இதுக்கு சரி சொல்லணும்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கண்டிப்பாக என் ரெஸ்டாரண்ட்டில் பார்ட்னராக இருக்கீங்க. நீங்கள் சமைச்சு கொடுத்தா மட்டும் போதும், மற்றபடி எந்த பணமும் தர வேண்டாம்.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்தாலே போதும், கஸ்டமர் எல்லாரும் தேடி வந்து நீங்கள் சமைச்சு கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ரவியை விட நீங்கள் தான் இந்த வீட்டில் நல்லா சமைக்கிற ஒரு ஆள். நீங்கள் துணையாக இருந்தாலே ரெஸ்டாரண்ட் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரலான்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. முத்துக்கிட்ட நான் பேசுகிறேன், விஜயாத்தக்கிட்ட நான் பேசுகிறேன். மற்றபடி வேறு யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இது நான் ஆரம்பிக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட். நீங்கள் உதவி செய்கிறீங்களா இல்லையான்னு யோசித்து ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். நான் அதுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ தான் மீனா யோசிக்கிறாங்க, எத்தனை நாள் தான் பூ கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிறது? நமக்குன்னு ஒரு ரூம் இல்லைன்னு இங்கே விஜயாத்தை யோசிக்கவா செய்ய போகிறாங்க? நமக்குன்னு ஒரு ரூம் வேணும், இல்லை ஒரு வீடாவது வேணும். இங்கேருந்து அவமானப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு இப்படி ஸ்ருதியே ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறாங்க. இதன் மூலமாக நல்லா சம்பாதிச்சா நல்லது தானே. யாரையும் நம்பவும் வேண்டாம். நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தான் எல்லாரும் நம்மளுக்கும் மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. அதுலேயும் விஜயாத்தைக்கு நான் நல்லா சம்பாதிச்சாதான் என் அருமை புரியும், என்ன மருமகளாக ஏற்றுப்பாங்க. பணம் தான் முக்கியம்னு நினைக்கிற விஜயாத்தைக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டணும்னா இந்த வாய்ப்பை நான் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு மீனாவுக்கும் தோணுது. மீனாவும் ஒரு நல்ல முடிவெடுக்கிறாங்க. அதை ஸ்ருதிக்கிட்ட சொல்ல ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல மீனா, ரவி தான் என்னை புரிஞ்சுக்கல, என்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாவது இந்த முடிவுக்கு சரின்னு சொன்னீங்கல்ல. இனி கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து நம்ம 2 பேரும் முன்னேறி காட்ட தான் போகிறோம், சம்பாதிக்க தான் போகிறோம். ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க ஸ்ருதி. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இப்படி ஸ்ருதியும் மீனாவும் ஒன்று சேர்ந்து எடுத்த முடிவெல்லாம் தெரிய வர ரோகிணி நினைக்கிறாங்க, என்னது மீனா அந்த ஸ்ருதி ஆரம்பிக்க போகிற புது ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்ட்னராக இருக்க போகிறாங்களா? அப்படி இருந்தாலும் இவங்களால சம்பாதிக்க முடியுமா? வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு பூ கொடுக்க போகிறது, இதெல்லாம் ரெஸ்டாரண்ட் வேலை வேறையா? மீனாவால் இதெல்லாம் சமாளிக்கவே முடியாது. இதெல்லாம் இந்த மீனாவுக்கு தேவையா? பிஸ்னஸ்னால் என்ன சாதாரண ஒரு விஷயமா என்ன? மீனாவுக்கு இதை பற்றி சரியாக தெரியல போல். அவங்களால பெருசாக எதுவும் சம்பாதிக்கவும் முடியாது, லாபம் பார்க்கவும் முடியாது. இந்த ஸ்ருதிக்கிட்ட இதை சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா அனுபவிக்கட்டும், அப்போ தான் தெரியும் அப்படின்னு ரோகிணி அமைதியாக இருக்காங்க. ஆனால் விஜயா ரொம்ப கோவமாக மீனாவை திட்டுறாங்க. அந்த ஸ்ருதி தான் புரிஞ்சிக்காம நீ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உதவி செய்யணும்னு கூப்பிட்டா நீ போயிடுவியா? உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீ வெளியில் வேலைக்குன்னு எங்கேயும் போக வேண்டான்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வீட்டு வேலையை பார்த்தா மட்டும் போதும்னு சொல்கிறேன். நீ என்ன யார் பேச்சும் கேட்காம நீயா ஒரு முடிவெடுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, உங்கள் மருமக ரோகிணி வெளியில் போய் வேலை செய்கிறாங்க, ஸ்ருதியும் வெளியில் வேலை செய்கிறாங்க. எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? சொல்லப்போனால் நீங்கள் கூட தான் டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறீங்க. நாங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலையே. நான் கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சமைச்சு கொடுக்க தான் போகிறேன். எனக்கு தெரிஞ்ச வேலையை செய்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நான் உங்ககிட்ட சொல்லிட்டோ இல்லை கேட்டுட்டோ தான் இந்த வேலையெல்லாம் நான் செய்யணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செய்வேன். உங்கள் எல்லார்கிட்டேயும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நாளையிலேருந்து புது ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலை செய்ய போகிறேன். எனக்கும் பணம் வேணும், நிறைய பண தேவை இருக்குது. மாடியில் இன்னும் ரூம் கட்டலைன்னு கேள்வி கேட்டிங்கல்ல, அந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? அதனால் நாளைக்கு வீட்டு வேலையை நான் செய்கிறேன்னா நான் செய்யாத வேலையெல்லாம் நீங்கள் தான் செய்யணும். அப்புறம் என்ன எதுவும் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மீனா. இவ்வளோ பேசுகிற மீனாவால் அப்படி பெருசாக என்ன தான் சாதிக்க முடியுதுன்னு பார்ப்போன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அங்கே புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற ஸ்ருதிக்கு துணையாக இருக்கிற மீனா தெரிஞ்ச சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக செஞ்சு கொடுக்குறாங்க. அங்கே வர கஸ்டமர் எல்லாரும் மீனா சமைச்சு கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரொம்ப பெருமையாக பேசிட்டு போகிறாங்க. யாருங்க சமைக்கிறது? ரொம்ப அருமையாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. இங்கே வந்தால் நாங்கள் மறுபடியும் கண்டிப்பாக சாப்பிட வர்ற மாதிரி ஒவ்வொரு சாப்பாடும் ரொம்ப விதவிதமாக இருக்குது அப்படின்னு பேசிட்டு போகிறதெல்லாம் கேட்டுட்டு மீனாவும் சந்தோஷப்படுறாங்க, ஸ்ருதியும் சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு சாப்பாடை வேறு எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு இங்கே புதுசாக ஆரம்பித்த ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் மீனாவால் வர அங்கே நிறைய லாபமும் கிடைக்குது, ஸ்ருதி நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத ரவி இங்கே மீனாவால் இப்படி நல்லபடியாக புதுசாக ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட் நல்லா நடக்குதா அப்படின்னு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு. ஸ்ருதியால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினச்சேன். நம்ம உதவி இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஸ்ருதி ஆரம்பிக்க மாட்டான்னு பார்த்தேன். ஆனால் இப்படி மீனா அண்ணியும் ஸ்ருதியும் ஒன்று சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் இதை பார்த்து பேரதிர்ச்சி அடைகிறாங்க.
மீனாவால் வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு வெளியில் பூ கொடுக்க போகிறது, ரெஸ்டாரண்ட்டில் அவங்க எடுத்துக்கிட்ட பொறுப்பை நல்லபடியாக செய்கிறதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கவனமாக நல்லபடியாக செஞ்சு இப்படி முன்னேறுறாங்களே மீனா. அப்போ மீனாவுக்கு புத்திசாலித்தனம் நிறையா இருக்குது, பெரிய திறமை இருக்குது. அதனால தான் இவங்களால தனி ஆளாக இருந்து இப்படியெல்லாம் செய்ய முடியுது. வீட்டு வேலையை ரோகிணி செய்யாமல் வெளியில் பார்லரில் வேலை பார்க்கும்போதே நான் இவ்வளோ டயர்டாக இருக்கேன், என்னால் வீட்டு வேலையை செய்ய முடியாதுன்னு அப்படி இப்படின்னு பேசுவா. ஆனால் மீனா அப்படி இல்லை, ரொம்ப பொறுப்பாக பொறுமையாக தனக்கு இருக்கிற ஒவ்வொரு வேலையவும் செஞ்சு முன்னேறாளே அப்படின்னு உண்மையான மீனாவோட திறமையை பார்த்துட்டு இங்கே விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. இங்கே வர கஸ்டமர் எல்லாரும் மீனா சமைச்சு கொடுக்காம வேறு யாராவது சமைச்சா கூட இன்றைக்கி சாப்பாடு நேற்று மாதிரி இல்லையேன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு மீனா ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கும் இங்கே மீனா வர கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி விதவிதமாக பார்த்து பார்த்து சமைக்க, அங்கே மீனா சமைக்கிற மாதிரி வேறு யாருமே இல்லை அப்படின்னு வேறு ரெஸ்டாரண்ட்டில் இருந்து கூட மீனாவை தேடி வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டில் சமைக்க கூப்பிடுற அளவுக்கு மீனா முன்னேறி காட்டுறாங்க. தனக்கு பெரிய திறமை இல்லை, ஏன்னா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கல, பிஸ்னஸ்னால் மீனாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வீட்டில் எல்லாரும் அவ்வளோ பேசினாங்க. ஆனால் இப்போ என்னை தேடி வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் சமைக்க வேலைக்கு கூப்பிடுறாங்கன்னா எனக்கு திறமை இல்லாமையா நான் இப்படிலாம் செய்கிறேன்னு மீனாவை நினச்சி அவங்களே மீனாவே ரொம்ப பெருமைப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ருதி தான். இந்த வாய்ப்பே வேண்டான்னு சொன்னேன், ஆனால் என்னை தலைநிமிர வச்சு இவ்வளோ சம்பாதிக்க வச்சதுக்கு காரணம் ஸ்ருதி கொடுத்த இந்த வாய்ப்பால் தான் அப்படின்னு மீனா அவங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி நல்லா சம்பாதிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. மீனா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, மாமா மாடியில் ரூம் கட்ட ஏற்கனவே 5 லட்ச ரூபா பணம் செலவாகும்னு சொன்னீங்கல்ல, எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக மாடியில் ரூம் கட்டணும், அதுக்கு ஆளுங்களெல்லாம் வர சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏமா மீனா, அவ்வளோ பணம் உன்கிட்ட இருக்கான்னு கேட்குறாரு. இருக்கு மாமா, அதுக்கு மேலேயே என்கிட்ட பணம் இருக்குது, நான் தான் இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன்ல, அதனால் உங்கள் பையன்கிட்ட கூட நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்கள் சீக்கிரமாக அங்கே எல்லா ஏற்பாடையும் செய்ய ஆரம்பிங்க, நான் பணம் கொடுக்குறேன்னு மீனா ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயா அப்படியே ரோகிணியை முறைக்கிறாங்க. ஏதோ கேட்குறப்பெல்லாம் 10,000 20,000ன்னு ரோகிணி பணம் கொடுத்துட்டு இருந்தா. ஆனால் ரோகிணி மாதிரியும் மனோஜ் மாதிரியும் மீனா பெருசாக படிக்கல தான், ஆனால் அவகிட்ட திறமை நிறையா இருக்குது. சரியான நேரத்தில் பயன்படுத்தி அதை தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து மீனா இவ்வளோ சம்பாதிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுலேயும் ஸ்ருதி யார் பேச்சையும் கேட்காம மீனாவை தனக்கு துணையாக வச்சுக்கிட்டு 2 பேரும் நினச்ச மாதிரியே சாதிச்சு காட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே ரோகிணியை பார்க்கும்போதெல்லாம் விஜயாவுக்கு அவ்வளோ கோபம் வருது. விஜயா சொல்கிறாங்க, பாத்தியா, எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்வேன், உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன், ஆனால் மீனாவோட நிலைமையை பாரு, இங்கே முத்துக்கிட்ட கூட உதவி கேட்காம இப்போ 5 லட்ச ரூபா பணத்தில் பெருசாக ரூம் கட்ட போகிறாளாம். உன்கிட்ட ஏதாவது பணம் இருக்கா? இல்லைல்ல, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை நான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஏமாந்து போய் நிற்கிறேன். சீக்கிரமாகவே உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேனா இல்லையான்னு பாரு. உனக்கு பார்லர் ஆரம்பித்து கொடுத்ததுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். இப்போ மீனாவே தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக அவளால் முன்னேற முடியும். மீனாவை வீடு தேடி வந்து அவங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதன் மூலமாக மீனா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறா. இப்படியே நடந்துட்டு இருந்தா இங்கே மனோஜை விட பெரிய தொழிலதிபராயிருவா போல் இந்த மீனா. அது மட்டும் இல்லாமல் மீனா சம்பாதிக்கிற மாதிரி ஒன்னால் மட்டும் இல்லை, மனோஜால் கூட இப்போ சம்பாதிக்க முடியல. வீட்டில் இப்போ நிறையா சம்பாதிக்கிறது ஸ்ருதியும் மீனாவும் தான். அவங்களுக்கு தான் நான் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க முடியும். நீ எல்லாம் இனி வீட்டில் இருக்கிற மற்ற வேலையை பார்த்துக்க. இனி மீனா வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட் வேலையும் பார்க்க முடியாது. அதனால் உனக்கு தெரிஞ்ச வீட்டு வேலையெல்லாம் நீ செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்லருக்கு போகிறதா இருந்தால் போ, இல்லையா வீட்டில் இருந்து நான் சொல்கிற ஒவ்வொரு வேலையும் செஞ்சு வை. அதை விட்டுட்டு ஏதோ பார்லரில் கிடைக்கிற அந்த கம்மியான சம்பளத்துக்கு நான் போகிறதுனால வீட்டு வேலையை செய்ய மாட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். மீனாவை பார்த்து மீனாவை புரிஞ்சுக்கிட்டு அவளை மாதிரியே நீயும் இருக்கணும், இல்லைனா இந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியாதுன்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. இங்கே ரவி கண்கலங்கிக்கிட்டே ஸ்ருதிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு ஸ்ருதி, நான் இல்லாமல் உன்னால் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியாது.
ஏன் உதவி இல்லாமல் நீ முன்னேற முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் நீ புத்திசாலித்தனமாக மீனா அண்ணியை உனக்கு துணையாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்ட்னர் ஆக்கி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து இவ்வளோ இந்த ரெஸ்டாரண்ட்டை பெரிய அளவு கொண்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டை விட உங்கள் ரெஸ்டாரண்ட் தான் முதல்ல இருக்குது. அதுவும் வரவங்க கூட உன் ரெஸ்டாரண்ட்டோட பேரை சொல்லி தான் அங்கே மாதிரியே நீங்கள் சமைக்க மாட்டேங்கிறீங்க, அங்கே மீனான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க செய்கிற சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குது, அந்த மாதிரி சமைக்க தெரியாதா அப்படின்னு எங்களையே கேள்வி கேட்குறாங்க. இப்போ மீனா அண்ணியால் உனக்கும் நல்ல லாபம் வருது, மீனா அண்ணியும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் நான் உனக்கு உதவி செய்யாமல் இருந்துட்டேன் பத்தியா, அதான் என்னோட தப்பு, என்னை மன்னிச்சிருவியா? நீ சொன்ன மாதிரியே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் ஓனராக இருக்க ஆசைப்படல, ஆனால் உன் ரெஸ்டாரண்ட்டில் நான் ஒரு சின்ன வேலையாவது செய்யலாம்ல அப்படின்னு மீனாவோட அருமையவும், இங்கே ஸ்ருதி தனக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா, அதை புரிஞ்சிக்காம நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், இங்கே ஸ்ருதியை கண்டுக்காமையே இருந்துட்டோமே அப்படின்னு மனசு வேதனைப்பட்ட ரவி மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் நீத்துக்கிட்ட இனி நான் வேலைக்கு போகல அப்படின்னு நீத்து ரெஸ்டாரண்ட்டில் இருந்து வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஸ்ருதி ஆரம்பித்த புது ரெஸ்டாரண்ட்லேயே அங்கே சமையல் வேலையில் இங்கே ரவியும் சேர்றாரு. இங்கே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் தான் ரவி ரெஸ்டாரண்ட்டோட ஓனர், அப்புறம் எதுக்காக நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்ல அண்ணி, உங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் வருது, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேருந்து உங்களை வந்து அங்கே வேலைக்கு சேர சொல்கிறாங்க, உங்களை கூப்பிட்டு சமைக்க சொல்கிறாங்க, நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, நான் அப்படியெல்லாம் இல்லையே, இங்கே உங்கள் 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் இருந்தது என் தப்பு தானே, நான் இங்கே சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிறேன், இங்கே எப்பயுமே ஸ்ருதி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு மனசு மாறுறாரு ரவி. இதை பார்த்து மீனாவும் ஸ்ருதியும் சந்தோஷப்படுறாங்க. மீனாவோட திறமையை நினச்சி இங்கே விஜயா கண் கலங்கி நிற்கிறாங்க. இத்தனை நாள் மீனாவோட திறமையவும் புத்திசாலித்தனத்தையும் புரிஞ்சுக்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், மீனா கிட்ட இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும், மீனா தான் இந்த வீட்டோட பொறுப்பான நல்ல மருமக அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க இங்கே வந்து விஜயா.